நெல்லையப்பர் கோவில் யானை காந்திமதி மூட்டுவலி பிரச்சனையால் பல ஆண்டுகளாக அவதிப்பட்டு வந்த நிலையில் கிரேன் உதவியுடன் அதற்கு மருத்துவ குழு சிகிச்சை அளித்து வந்தனர். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி காந்திமதி யானை இன்று காலை உயிரிழந்தது. தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான திருநெல்வேலி நெல்லையப்பர் திருக்கோயில் யானை காந்திமதி கடந்த 1985ஆம் ஆண்டு நன்கொடையாளர்கள் மூலம் கோயிலுக்கு கொண்டுவரப்பட்டது. தற்போது யானைக்கு 56 வயதான நிலையில் வயது முதிர்வு காரணமாக காந்திமதி யானைக்கு மூட்டுவலி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளன. இந்நிலையில் காந்திமதி யானைக்கு கடந்த 5 ஆண்டுகளுக்கும் மேலாக மூட்டுவலி தொடர்பான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வந்தது. கடந்த 1 மாதத்திற்கும் மேலாக மூட்டுவலி அதிகமான நிலையில் மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தும் வந்தனர். இந்த சூழலில் கடந்த 1 மாத காலமாக யானை காந்திமதி படுக்காமல் நின்றவாறே தூங்கி அன்றாட பணிகளை மேற்கொண்டு வந்தது. நேற்று அதிகாலை காந்திமதி யானை படுத்து தூங்கிய நிலையில் மீண்டும் அதனால் எழ முடியவில்லை. இதனால் உடனடியாக அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் மற்றும் வனத்துறை மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டனர். தொடர்ந்து யானை காந்திமதிக்கு பல்வேறு மருந்துகள் கொடுக்கப்பட்டன. இதையடுத்து கிரேன் உதவியுடன் கால்நடை மற்றும் வனத்துறை மருத்துவக் குழு சிகிச்சை அளித்து வந்தது. இன்று காலை சிகிச்சை பலனின்றி நெல்லையப்பர் கோயில் யானை காந்திமதி உயிரிழந்தது.